இறைவனை காண்பது எப்படி அப்படின்னு. இறைவனை காண்பது எப்படி? உலகத்தை மறந்தீங்கன்னா இறைவனை காணலாம். ஐயா, பிரம்மச்சாரியம் வந்து கல்யாணத்துக்கு முன் எப்படி ஃபாலோ பண்ணுறது, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பிரம்மச்சாரி? கல்யாணத்துக்கு முன்னே பிரம்மச்சாரியாக தானே இருக்கிற, அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு முன்னு பின்னு? செத்த பிறகு எப்படிங்க, பிழைக்கும் போது எப்படிங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குதப்பா. கல்யாணம் ஆகலாமே அவன் பிரம்மச்சாரி தானேப்பா. கல்யாணம் ஆனால் தானே சம்சாரி. சம்சார வாழ்க்கையில் ஒத்து இருக்கணும், பிரம்மச்சாரத்தில் நல்ல பழக்கத்தை கடைப்பிடிக்கணும். சரி, ஐயரை கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்குறீங்களா? அவன் தானே அதெல்லாம் பண்ணிக்கிறேன், நான் பண்ணுறது இல்லையாப்பா. மாலை அமாவாசை எதுக்கு பண்ணுற, திதி எதுக்கு பண்ணுற? இறந்தான் போயிட்டான், உனக்கு என்னக்குது? இல்லை நீ பண்ணுற திதி அவன் வந்து என்ன சோர்க்க பண்ண உன்ன? இல்லை நீ கொடுக்கறதுக்கு அவன் இருக்கிற இடம் அட்ரஸ் தெரியுமா? இல்லை ஐயருக்கு தெரியுமா? இது குடும்பத்துக்குள்ளே மன நிறைவுக்கு செய்கிறது. செத்தவன் போனவன் தான், அவன் எங்கேயோ போய் பிறந்து வளர்ந்துக்கின்னு இருக்கிறான். நீ கொடுக்குற திதி அவன் வாங்க மாட்டான். அது ஏன் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பசி எடுக்குமா? மாலை அமாவாசைக்கு சோறு போட்டதான் டெய்லி பசி இருக்காதா? நீ மட்டும் 3 வேளை சாப்பிட்றிய, அவனுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு வேளை கொடுக்குறிய, எப்படி நியாயம்? 3 வேளை கொடுக்கணுன்னா டெய்லி செத்தவன் 3 வேளை தான் சாப்பிட்டுன்னு இருந்தான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பிடி சோறு கொடுக்குறியா, அது என்ன நியாயம் சொல்லுப்பா? தானே கேட்ட, வா பேசலாம், வாப்பா. இதையெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே இதெல்லாம் செய்தால் தான் ஒரு நாள். இப்போ காலத்தில் வந்து டெய்லி பாஸ்போர்ட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்க இல்லை? அது மாதிரி அவசர உலகம், எங்கே போனாலும் எது வேணால் கிடைக்கும். ஒரு காலத்தில் எதுவுமே சரியான சாப்பாடே கிடைக்காது, அவனுக்கு உழைப்பே சரியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நாள்களை வகுத்து அவனுக்கு அந்த நாள் ரெஸ்ட் எடுத்து அவன் நல்ல உணவுகளை செய்து சாப்பிட்றதுக்கு வச்ச சாங்கியங்கள் இதெல்லாம். இது செத்தவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏதாவது அட்ரஸ் இருக்குதா சொல்லு? அட்ரஸ் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு அட்ரஸ் கொடுத்து ஒரு பேர் சொன்னவே வீட்டை கண்டுபிடிக்க முடியல. செத்தவன் எங்கே இருக்கிறான் தேடுறது இவ்வளோ பெரிய உலகத்தில்? அதனால் இதெல்லாம் அதுக்காக செய்து வச்சது. சொல்லுங்கப்பா, டக்குன்னு சொல்லுங்க. ஆ சரி, சரி சரி. கொசு வந்து உங்கள்கிட்ட பேசுமா? உங்கள்கிட்ட தேடி வருமா? ஒரு மாடு வளர்க்குறோன்னு வச்சுக்கோ, அது எங்கேயோ போய் மேயுது இல்லை, உன் வீடை தேடி வந்து பால் கறக்குது, கண்ணுக்குட்டி போடுது, சாணி போடுது, கொசு வந்து போடுமா? அப்போ கொசுவுக்கும் மாட்டுக்கும் ஒன்றாக்குறீங்க. உயிர் உள்ள ஜீவன்கள் உங்ககிட்ட உறவாடுற பொருள்கள் வேறு, உங்கள்கிட்ட உறவற்ற பொருள்கள் வேறு. கொசு கடிக்குது, நல்லா கடின்னு விட்டுடுவியா? பாவமாச்சே. ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள வந்து போச்சுன்னா பாம்பு அது ஒரு ஜீவன் விட்டுடுவியா? அடிக்கதானே செய்வேன். நீ போய் தேடி அடிக்காத எதையும், அதை அடித்தா பாவம். அது உன்னை தேடி வந்து நீ தவறி அடிக்கும்போது அது பாவம் இல்லை. சொல்லுப்பா. ஏம்மா என்ன பொம்பளைங்க யாருக்குமே எந்த பேச்சுமே இல்லை, ஒரு பேச்சும் இல்லை, மூச்சாவது வருதா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ நிசப்தமாக இருக்கிறீங்க. வாம்மா சொல்லுமா. ரொம்ப சந்தோஷமா சொல்லுங்கப்பா, டக்குன்னு சொல்லுங்க. எல்லாத்துலேயும் இது பஞ்சபூதம். கடவுளை அடையணும்னா எண்ணம் எப்போ பார்க்கணும்? இப்போ உங்களுக்கு என்ன வயசு? 30. நீ பிறந்த உடனே உண்மையான கடவுளை தேடணும், அப்போவே இல்லை தேடிக்கணும். 30 வருஷம் என்ன பண்ணியிருந்த? எங்கேயோ வாங்கியிருக்குற, அதனால் இப்போ கடவுளை தேடலான்னு வந்திருக்குற இல்லையா? மனுஷன் கடவுளை எப்போ தேடுறான்?
ஒன்று இன்பம் கிடைக்கணும், அப்போ சாமியை நல்ல இன்பத்தை கொடுத்த சாமின்னு கும்பிட்றான். இல்லை நல்ல ஆப்பு வரணும், ஐயா எனக்கு இப்படிப்பட்ட துன்பம் வந்துடுச்சு, இப்போ காப்பாற்ற என்ன ஆள் இல்லை, நீ தான் ஓணணும். வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு விருத்தி வரும்போது தான் அவன் இறைவன்ற ஒரு பொருளையே நினைக்கிறான். வாழ்க்கையில் விருத்தி இல்லாத வரைக்கும் எவனும் இறைவனை நினைக்கிறதே இல்லை. ஆசையில் நாய் அலைகிற மாதிரி அலைஞ்சின்னு இருக்கிறான். எப்படி இறைவனை அடைவான்? இறைவனை நீ பார்க்கும்போது உலகம் உன் கண்ணுக்கு தெரியாது, உலகம் இருக்காது. இறைவன் உன் கண்ணிலேருந்து மறையும் போது உலகம் வந்துடும், இறைவன் இருக்க மாட்டான். இப்படி இருவிதமான வாழ்வு அது. நீ எப்போ உலகத்தை இழக்கிறியோ இறைவன் உன்னோட உறவு கொள்ளுவான். நீ எப்போ உலகத்தோட உறவு கொள்கிற இறைவன் உன்னை விட்டு விலகிடுவான். இதுதான் இயற்கை. சொல்லுங்கப்பா. எங்கே இந்த பொற்சாதத்துலேருந்து ஒரு பொண்ணு வர்றதுக்கு வரலையா இன்றைக்கி? கேளுப்பா. சரி சார், சரி. சிவன் தானேப்பா சிவலிங்கம். யார் பிரித்து வச்சது? சிவன் எப்போனா வந்து நான் தான் என் பேர் சிவலிங்கன்னு சொன்னார். யார்? மனுஷன் பண்ணுற குணம் கெட்ட நாயாச்சு இவன் மனுஷன். அறந்துடும். கிட்டவாப்பா நீ கட்டு. கடவுள் வந்து சொன்னார் அவங்ககிட்ட கட்ட சொல்லி. கடவுள் சொன்னார் உங்கள்கிட்ட கட்ட சொல்லி. ஆடா அப்பா கட்டினாரா கோயில்? நீ தானே கட்டின, நீ தானே கட்டின. அப்போ உன் மனசில் அப்படிப்பட்ட ஆசை வந்தது. சரி கட்டிட்ட. அது என்ன சாமி வச்சுக்கிறாங்க? புள்ளியாருன்னு அது சொல்லிச்சா அவங்ககிட்ட? என் பேர் புள்ளியாருன்னு. ஏங்க உங்ககிட்ட புள்ளியார் நான் தான் என்னை வெயின்னு சொல்லிச்சா? நீ வச்சுக்கின இல்லை உன் விருப்பப்பட்டு. இது மாதிரி அவன் விருப்பப்பட்டு சிவன்னு ஒரு சிலையை வச்சுக்கினான், சிவலிங்கம்னு ஒரு லிங்கத்தை வச்சுக்கினான். இது மனுஷனுடைய ஆசையை தவிர கடவுளுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. மனுஷனுடைய இப்போ கடவுள் உருவங்களுக்கு தெரியுமா? கடவுள் உருவங்கள் இருக்குது, பலவிதமான உருவங்கள் இருக்குது. கடவுள்னால் ஒரு விதம் தானே இருக்கணும். பலவிதமான உருவங்கள் ஏன் வந்ததுன்னா மனுஷனுடைய மனம் பலவிதம். அவன் மனசுக்கு எது பிடிக்கிறப்போ ஒரு உங்களுக்கு கல்யாணம் இப்போ எத்தனை பசங்க இருக்குது? ஒரே பையனா? ரொம்ப சந்தோஷம், நல்லா இருப்ப நீ. ஒரு பொண்ணிட்டுன்னு போய் காட்டுற உன் பையனுக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா பையனுக்கு? ஆயிடுச்சா? ஏம்மா ஒரு பொண்ணா? சரி, உன் பொண்ணை பார்க்கறதுக்கு ஒரு மாப்பிள்ளை வரான். அவன் பார்க்குறான், ஐயோ இந்த பொண்ணு நல்லா இல்லைங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான். வேறு பொண்ணிட்டு போய் காட்டுறான், அந்த பொண்ணு நல்லா இல்லை, அது கருப்பாக இருக்குதுன்றான். இன்னொரு பொண்ணை போய் காட்டுறான், அது கால் கோணி ஆகுதுன்றான். இன்னொரு பொண்ணை பார்க்குறான், இது நல்லா இருக்குது, இது கட்டிக்கிறேன்றான். ஆனால் பார்த்தது எல்லாம் பொண்ணு தான். அவன் மனசுக்கு பிடிக்கலையே. அப்போ மனசுன்னா பொண்ணை காட்டினோன்னே கட்டிக்கணும்ல, கட்டிக்கலையே. அப்போ அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை தான் கட்டிக்கிறான். கடவுளையோ மனுஷனுக்கு அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி உருவத்தை பண்ணிக்கணும். கடவுள் எங்கேயுமே தான் உருவத்தை செய்து வச்சது கிடையாது. கடவுள் பேசுறதும் கிடையாது. கடவுள் பேசுறது மனுஷங்கிட்ட இருந்து தான் பேசின்னுக்கிறான். அதனால் உண்மையை தெரிஞ்சுக்கோ, கற்பனையில் மிதக்காதீங்க. கடவுள் சிலைகள், கடவுள் எவ்வளோ பெரிய பொருள் இல்லை? ஒரு பிள்ளையார் செய்தானே உளி வச்சு அடிக்கிறான், அது கண்ணு வர்றதுக்கு, மூக்கு வர்றதுக்கு, வாய் வர்றதுக்கு. கடவுள் மேலே அடிக்க முடியுமா? முடியுமா? அப்புறம் எப்படி அடிச்சாத்த கடவுள்னு சொல்கிற? அது ஒரு கல், அதை ஒரு உருவப்படுத்தினான், அதை வழிபாடாக வச்சான். இந்த வழிபாடு ஏன் வச்சான் அதை கூட சொல்லியிருக்கிறேன். நேற்று பிரான்ஸ் பேட்டியில் கூட அதை கூட சொல்லியிருக்கிறேன் இல்லையா? மதங்கள் இருக்குது, கிறிஸ்துவ மதம் இருக்குது, முஸ்லீம் மதங்குது, இந்து மதங்குது, ஜெயின மதங்குது, புத்த மதங்குது. இவ்வளோ மதங்கள் உலகத்தில் இருந்தாலும் கடவுள்கள் வேறு வேறு, நாடுகள் வேறு வேறு, வழிபாடு ஒன்று தான். பேசினேன்ல, அந்த மாதிரி நம்ம மனசு என்ன பண்ணுச்சு, அதை கடவுளாக ஏற்றுக்குச்சு. அப்போது அது கடவுளாகிடுச்சு. உன் மனசு கடவுளாக ஏற்றுக்கல, இது கல்லுன்னா அது கல்லாகிடும். அப்போது மனிதனுடைய மனத்துக்கு தான் இந்த கடவுள் உருவங்கள் தேவைப்பட்டது. ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் மேலே இவன் மனம் தாவணும்.
அப்போ தான் இவனுடைய குணாதிசயங்கள் நன்மையை தரும். எந்த உருவங்களும் கடவுள்ன்ற ஒரு பேச்சு இல்லைன்னா இவன் மூர்க்கத்தனமாக போயிடுவான். மிருகத்தை விட மோசமாக இருப்பான். மிருகமாவது மிருகத்தை அடித்து சாப்பிடுவான், இவன் எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்ருவான். ஏன்னா இப்போ அதான் பண்ணிங்கிறான். இவனுக்கு எது கிடைக்குதோ அதெல்லாம் வீட்டில் எத்தனை காவு போடுறான். ஏன்னா அந்த வாய் ருசி. அதனால் எல்லா செயலுக்கும் அடிப்படை கடவுள் மனிதனுக்குள்ளவே இருந்து கடவுளை செய்ய வச்சு அதே கடவுளை வழிபட வைக்கிறான். கடவுளே ஆமாம், ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். நீ போய்கின்னுக்கிற, சும்மா போயின்னுக்கிற, எங்கேயோ போய்கின்னு இந்த ஒரு நாய் ஓடியாந்து பிடிச்சி ஒன்று பிடிங்கிட்டோம். அதுக்கும் நாய்க்கும் உனக்கு சம்மந்தமே இல்லை. ஏன் உன்னை கடிக்கணும்? அது ஏன் உன்னை கடிக்கணும்? அதே தெருவில் 10 பேர் போயின்னுக்கிறான், அவனை கடிக்கல, உன்னை மட்டும் கடிச்சிது. அப்போ என்ன சொல்லுவேன் நீ? என் விதியா இது, என் கர்மாயா இதுன்னு யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்கல, நீயே சொல்கிற. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறதே சொல்ல வைக்கிது உன்னை. யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்கல, அதை தானாகவே நடக்குது. இதுதான் விதி. எந்த ஒரு செயலை நீ செய்யாமல் நடக்கிற செயலுக்கு விதின்னு பேர். மரணம் நீ தேடி போல செத்து போகிற, அது பேர் விதி. பிறப்பு நீ தேடி வந்து பிறந்துட்ட, அது பேர் விதி. ஆரம்பமும் விதி, உலகத்தில் வாழ்க்கையினுடைய முடிவும் விதி. சொல்லுப்பா, சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஆமாம், யார் வண்ணவன் காட்டு, ஒரு ஆள் காட்டு, உலகத்தில் சொல்லு, ஒரு ஆளுக்குறான்னு சொல்லு. உன்னை மட்டும் விதி, உன் கர்மான்னு கேட்டியே, அந்த கர்மா உன்னை கடிக்க வைக்கிது. அது நாய். நீ அழிக்கணும்னா நீ எல்லாத்தையும் மறந்து உன்னையே நீ தேடினீன்னா அது அழிஞ்சிடும். நீ உலகத்தோடு ஒட்டி வர என்ன? இப்போ என் கூட சேர்ந்தீங்கன்னா நான் கெட்டுவேன், என் கூட சேர்ந்தீங்கன்னா உனக்கு என்ன குணம் வரும்? நீ நல்லவன் தானா, என் கூட சேர்ந்தீங்கன்னா கெட்டு போடுவேன். அது மாதிரி நான் ஒருத்தரோடு சேரும்போது கெட்டு தானே போகிறோம். ஏன்பா, ஒரு குடிகாரன், அவன் குடிகாரன் இருந்துட்டு போட்டோம், அவன் சௌகரியம். அது நான் அவனை பார்த்தா பயந்து ஓரமாக ஒதுங்கிக்கணும். இல்லைங்க, என் ஃப்ரெண்டுங்க அவர். ஏன்பா போய் உட்காரு, அப்புறம் 11 மணி, அவர் என் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு போய் சேர்ந்தீங்கன்னா மறுநாள் என்ன பண்ணுவார்? உன்னை கூப்பிடுவார். நீ என்ன பண்ணுவ? ஐயோ எனக்கு எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, நான் வரமாட்டேன்னு. 2வது நாள் கூப்பிட்டேன், ஃப்ரெண்டு கூப்பிட்றான், என்ன பண்ண, ஒரு நாள் போயிட்டலாமேன்னு போவேன். அப்போது சேரும்போது மூச்சிலேருந்தே ஒருத்தன் கெட்டுக்குன்னுக்குறான் இல்லையா? இதை தானே சொன்னார் சிவவாய்க்கர். சங்கு 2 தாரை 1 மங்கி சன்ன பின்னல் ஆகியால் மங்கி மாலுதே உலகில்னா. ஒருத்த மூச்சு கெட்ட மூச்சு நல்ல மூச்சு எல்லாம் கலந்து அவனுக்குள்ளே பூந்து எல்லாம் கெட்டவனா போட்டான், நல்லவனும் கெட்டவனா போடுறான். சரிப்பா, இப்படி கெட்டு போச்சே, என்னப்பா பண்ணலாம், அது திருத்திக்கலாமாப்பா, அதுக்கு எதனா வழி சொல்லப்பான்னா சங்கு ஊதத்தை விட்டுடணும். இந்த 2 மூச்சை நிறுத்திக்க, உனக்குள்ள தாரை ஊது, உனக்கு கெடுதலே வராது. நான் ஊத தெரியுமா? சரி, இப்படி ஊதுன்னு நான் சொல்லி கொடுத்தா ஊதுறியா? போய் அந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லைன்ட்டு போகிறான். எவ்வளோ பேர், எத்தனாயிரம் பேர் இங்கே வந்துக்கிறாங்க மாதிரி. ஏன்னா எவனும் சொல் பேச்சு கேட்க மாட்டான். நான் இவ்வளோ பேசுங்க, நான் எல்லாம் கேட்பீங்களா? ஒருத்தர் கூட கேட்க மாட்டீங்க. உங்கள் மனசு என்ன சொல்தா அதான் கர்மா. ஏன்னா நான் முடிவு பண்ண முடியாது உன் வாழ்க்கையை, நீ தான் முடிவு பண்ணிக்கணும். அதனால் நீ உன்னை திருத்திக்க முயற்சி பண்ணு, அது உனக்கு நன்மையை தரும். வா சாமி. யார் சாமி? சொல் சாமி. சயின்ஸ் எல்லாம் நான் படிக்கல சாமி, ப்ராக்டிக்கலாக கேளு. நீ அணுவில் தான் சாமி இருக்கிற. சரி, அணு தான் கடவுள், நீ தான் கடவுள், நீயும் அணு தான். அணுன்னா என்ன அர்த்தம்? யார் இங்கிலீஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் சொல்லி கொடுத்தா? அதை சொல்லு. இப்போ என்ன அகார உகார மகாரன்ற நீ நானும் பேசிங்கிறத போய், அதுதான் இதுதான் அது. நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் என்ன? நெருப்பு காற்று சத்தம். அகார உகார மகாரம்னா என்ன? காற்று நெருப்பு சத்தம், அவ்வளோதான்.
இதில் தான் நீ எங்கிற உலகமும் அதில் தான் எங்குது. அப்ப சர்வம் சிவமயம்னா அதான் அந்த அணு தான் சர்வமாக இருக்குது. அதை விட சின்ன பொருள் உலகத்தில் இல்லை, அதை விட பெரிய பொருளும் உலகத்தில் இல்லை. எல்லாம் சிவமயம். சிவமயம்னா என்ன? பேரொளி. அதுக்கு ஒரு உருவமே கிடையாது, அது ஒளி. அதான் கடவுள். உருவம் உள்ளதெல்லாம் கற்பனை. அந்த வெட்ட வலிக்கு அது புரிஞ்சிக்கவே முடியல சாமி. நீ என்ன அவ்வளோ சீக்கிரம் போய் ஊரையே தெரிஞ்சிக்க முடியாது, உன்னால் வெட்ட வெளியே தெரிஞ்சுக்க முடியும். நீ விஞ்ஞானியா? விஞ்ஞானியாலே ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியல. உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானியால் இன்னும் வெட்ட வெளியே கண்டுபிடிக்கும், கிரகத்தையே கண்டுபிடிக்க முடியல. நீ டெய்லி சாப்பிட்டுக்கணும், நல்லா தூங்கிக்கணும், வேலை வெட்டி போய் துட்டு சம்பாதிச்சிருந்தா வெட்ட வெளியே காண முடியுமா? சொல்லு. நீ எப்போ இறக்குறியோ அப்போ வெட்ட வெளியே பார்ப்ப. உன் உடலை விட்டு உன் உயிர் எப்போ போதோ அப்போ வெட்ட வெளியே பார்க்கலாம். முடியுமா? வாழணும்னு ஆசைக்குத. அதனால் இதான் இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கெல்லாம் போயிடாத. நீ என்ன விஞ்ஞானியா? படிக்கிறியா? அதை படிச்சின்னா அந்த ஆராய்ச்சி நடத்துறேன்னா சந்தோஷம்தான். ஆனால் சராசரி மனுஷனாக இருந்துக்குன்னு உன்னை ஆராய்ஞ்ச உலகத்துக்கு ஆராயலாம். உன்னை ஆராய்ஞ்சி விளக்கம் கிடச்சிச்சின்னா உலகத்தை ஆராய்ஞ்சிடுவேன். ஞானிகள் அப்படி தான் பண்ணான். தன்னை ஆராய்ஞ்சா முதல்ல, அப்புறம் உலகத்தை கிரக சாஸ்திரம்னு எழுதணும். இன்றைக்கி விஞ்ஞானங்கஞ்ஞானம்லாம் ஒரு 1000 வருஷம்தான். இன்றைக்கி வாரத்தில் இன்றைக்கி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை யார் சொல்லி கொடுத்தா? விஞ்ஞானமாக சொல்லிச்சு. யார் சொன்னது? ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சான். யார் விஞ்ஞானமாக சொல்லிச்சு? மெஞ்ஞானம் சொன்னதுதான். வாரத்தில் உள்ள நாட்களை அத்தனையும் மெஞ்ஞானம் சொன்னது தான். இன்றைக்கி விஞ்ஞானம் அதை எடுத்துக்கிச்சு. இதை எப்படி சொன்னான்? உடலை விட்டு பிரிஞ்சு அதை போய் ஆராய்ஞ்சி அங்கே பேச முடியாது, அதனால் இங்கே வந்து சொன்னோம். இதை தான் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. இன்னும் ஏமா? ஆமாம். மதி மதி மதியில் வேலை செய்கிற. ஏன்னா மதிக்கும் விதிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆரம்பமும் விதி, முடிவும் விதி. இந்த இடையில் நீ வாழற, எப்படி வாழலாம், என்ன செய்யலாம்? விதியினுடைய குழந்தை தான் மதி. எந்த செயல் செய்தாலும் விதிக்கு உட்பட்டு தான் உன்னால் செய்ய முடியும். அப்போது இந்த செயல்களுக்கெல்லாம் காரணம் மதி. மதினா என்ன அர்த்தம்? அறிவுன்னு அர்த்தம். அப்போது இந்த அறிவை வச்சு தான் எந்த ஊரும் உண்டு? எந்த ஊருப்பா? ஏம்மா? பட்டாபுரம்மா. பக்கத்துலேயே வந்துக்கிறேன், மதுரையிலேருந்துலாம் வந்துக்கிறேன், திருச்செந்தூர்லாம் வந்துக்கிறாங்க. அப்போது இந்த மதி தான் இங்கே போகலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க அதை கேட்டு பார்க்கலாம். அவர் சரியாக சொல்கிறாரா, சரியாக சொல்லலையா, நமக்கு உதவுறது சொல்கிறாரா, நமக்கு உதவாது சொல்கிறாரான்னு யோசித்தது மதி. ஆனால் இங்கே போகவானா, இது நமக்கு தேவையில்லாதது அப்படின்றதும் மதி. அப்போது விதிக்கும் ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் இடையில் விளையாடிக்கின்னு வர்றது மதி. ஆனால் இந்த மதி தொடர்ச்சியாக நிற்குமானா நிற்காது, விதிக்குள்ளே போயிடும். அது விதிக்குள்ளே அந்த மதி எப்போ போகிறதோ அப்போ உன்னுடைய வாழ்க்கைக்கு முடிவாயிடும் அது. அதனால் எல்லாமே விதிக்கு உட்பட்டு தான் பிறப்பு. இடையில் மதியில் வாழ்ந்துன்னுக்கிறோம், கடைசியில் விதியில் போய் முடிகிறோம். இதுதான் மரணம். சாமி நாதம் ஆ நாதம் நாதம் ஆ நாதம்னு சொன்னீங்க. நாதம்னா சத்தம்னு அர்த்தம். இந்த கோயிலுங்களில் போனால், பெரிய பெரிய கோயிலுங்களில் முன்ன காலத்தில் கோயிலுங்களெல்லாம் எல்லா வாத்தியங்களையும் வச்சுருப்பான் வரைஞ்சி, இல்லை? அதுதான் நாதம். அப்போ கடவுள் எப்படி இருக்கிறான்னா நாதமயமாக இருக்கிறான். ஏம்மா? அது எங்கே உட்காந்துக்கிறான்னு தெரில எனக்கு. அதனால் அந்த வாத்தியங்கள்லாம் அதுதான் அதுக்கு தான் வச்சுக்குது. இறைவன் வந்து நாத வடிவில் இருக்கிறான். அப்போ நீ அந்த நாதத்தை தேடு அப்படின்றது தான் நாதம். நாதம்னா சப்தம். ஏம்மா? சிற்றம்பலமா? ஒன்றுமே பற்றில்லாததுன்னு அர்த்தம். ஆமாம். அதான் மதி, விதி. அதுதான் விதி. அதுதான் சொன்னேன், விதியினுடைய குழந்தை தான் மதி. எது செய்தாலும் அது விதிக்கு உட்பட்டு தான் செய்யும். நீ எவ்வளோ தான் யோசித்து செய்தாலும் ஒருத்தன் பாரு, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது.
எதையாவது ஒன்று செய்துருவான், சக்ஸஸ் ஆகிடும், கோட்டீஸ்வரனை மாறிடுவான். ரொம்ப அறிவாளியாக இருப்பான், எல்லா வேலையும் தெரிஞ்சவனாக இருப்பான், அவன் செய்த பிச்சைக்காரனாவே போவான். அங்கே தான் விதி வந்து முடிவு பண்ணு, உன்னை வளர விடாத உன்னுடைய கர்மா தடுத்துடுது. நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய முட்டாளியாக இருந்தாலும் அவனுடைய விதி வந்து உயர்த்தி விட்டுடுது. கிடையாது, அதுதான் மதி யோசிக்குது. இப்போ இவ்வளோ துன்பத்தில் இருக்கிறோமே, நம்ம இதுலேருந்து எப்படி வெளியே போகலான்னு மதி யோசிக்குது. அந்த துன்பத்துக்கு விடை காண்றது தான் மதி. அந்த துன்பத்தினுடைய முடிவு தான் விதி. அடுத்த மாதம் அமாவாசையில் கொடுக்கலான்னு இருக்கிறேன். உன்னை கேளுப்பா, நான் பௌர்ணமிக்கு கொடுக்குறேன். இன்று பெண்கள் அனைத்து துறைகளிலுமே சரிசமமாக ஆணுக்கு இணையாக வளர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனாலும் ஆண் உயர்ந்தவன் அவனுக்கு அடங்கி வாழ்வதுதான் பெண்ணின் கடமையா என்ற ஒரு எண்ணமும் என்ன தோன்றுகின்றது. அதை பற்றி சொல்லுங்கள். யாருமே அடிமையாக இருக்கக்கூடாது. இந்த பற்றி மன்றங்களில் பாஸ்கர் பாரதின்னு ஒரு அம்மா பேசுகிறாங்க. அந்த எல்லாரும் பட்டிமன்றத்தில் ரொம்ப சிறப்பாக பேசுகிறாங்க. ஆனால் இந்த பாஸ்கர் பாரதின்ற அந்த அம்மா யதார்த்தமாக பேசுகிறாங்க, உண்மைகளை பேசுகிறாங்க. எனக்கு அவங்களுடைய பேச்சுக்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் நான். அது மாதிரி ஆணு பெண்ணை அடிமைப்படுத்துறதோ, பெண்ணை ஆணு அடிமைப்படுத்துறதோ அந்த குடும்பமே சரியாக இருக்காது. பெண்ணு சம்பாதனை வருது, வருமானம் வருது அப்படின்றதுக்காக நிறைய குடும்பங்களில் இன்றைக்கி ஆண்களை அடிமை மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. அது தவறான செயல்கள். ஏனென்றால் ஒரு தாயும் பிள்ளையும் மனைவியும் கணவனும் எப்படி அன்போடு வாழறாங்களோ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதை பார்த்து வளருது. அதனுடைய வாழ்க்கைக்கு நீ அடையாளமாக இருக்கணுமே தவிர, நீ இன்றைக்கி பெண்டாட்டியை அடிமையாக்கியோ புருஷனை அடிமையாக்கியோ வாழும்போது அந்த வீட்டில் பிறக்கிற பெண் குழந்தை நாளைக்கு அவளுடைய கணவனை அடிமையாக்கி வாழ நினைப்பா. அதே நேரத்தில் இவன் வீட்டில் பிறக்கிற ஆண் குழந்தை அவன் மனைவியை அடிமையாக்கி வாழணும். கணவன் மனைவின்றது ஒரு ஓடம் மாதிரி. அது ரெண்டு பேரும் சரிசமமாக போகும்போது அந்த அவங்களுடைய குழந்தைகளை சிறப்பாக வாழ்வாங்க. ஆனால் இதில் அடிமைப்படுத்தி எந்த நேரமும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டையிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்கள் வாழ்க்கை பின்னாடி பாதிக்கும். அவங்கள நினைச்சாவது இவங்க திருத்திக்கின்னு வாழ வேண்டும். இதுதான் என் வேண்டுகோள். ஊரோடு ஒட்டிவாள் என்று சொல்வார்கள். ஆமாம், ஊரார் தவறான செயல் உடையவராக இருந்தபோது கை கொள்ள வேண்டிய ஒன்றா இது? ஊரோடு ஒட்டி வாழு அப்படின்னு சொன்னது சரியா தப்பா? சரி. ஏன் சரி? ஒரு மனிதன் தனித்து வாழவே முடியாது. ஊரோடு இருந்தால்தான், 4 பேரோடு வாழ்ந்தால்தான் அவன் மனதியாக அமைதியாக இருக்கும். அவன் ஒருவனே இருந்தால் பயனற்று போயிடும் உலகத்துக்கு. ஊரோடு ஒட்டி வாழு. ஊரில் இருக்கிறவன் கெட்டவன், ஊரே கெட்டவனாக இருக்க முடியாது. எந்த ஊருமே இருக்க முடியாது. 100 பேர் இருக்கிறான்னா அதில் 10 பேர் கெட்டவனாக இருப்பான், மீதி பேர் 90 பேர் நல்லவனாக இருப்பான். அதுதான் ஊர். அப்போது ஒரு உலகம்னும் போதே நன்மை தீமை நிறைந்தது தான். ஒரு ஊருன்னும் போதும் நன்மை தீமை இருக்கும். ஆனால் நன்மை தீமை இருந்துட்டு போட்டோம். நீ நல்லவனாக இருந்துடு, நீ ஏன் கெட்டவனை பார்க்குற? நீ நல்லவனாயிரு, நல்லதை செய். அந்த கெட்டவனை நல்லவனாக மாற்றத்துக்கு முயற்சி செய். மாறலைன்னா விட்டுட்டு ஒதுங்கிடு. நீ நல்லவனாகவே வாழ தெரிஞ்சுக்கோ. அடுத்தவனை பார்த்து வாழும்போது தான் அவன் நல்லவன் கெட்டவன் தெரியுது. உன்னை பார்த்து வாழும்போது அவன் கெட்டவன் நான் நல்லவன் நான் தெரிய போகிறது இல்லையே. அப்போ உன்னை பார்த்து வாழ கற்றுக்கினீனாவே நீ ஊருக்கு நல்லது செய்தவன் ஆகிடுவியே. அதனால் உன்னை பார்த்து வாழ கற்றுக்கோ. அடுத்தவனுடைய தீமைகளை நம்ம விமர்சனம் பண்ணி பயனில்லை. ஏன்னா உலகத்தை திருத்தத்துக்கு நமக்கு சாமர்த்தியம் பத்தாது, நம்மளால் முடியாது. ஆனால் உன் கூட இருக்கிறவனை திருத்திக்கோ. திருந்தினால் அவன் கூட இரு, திருந்தல அவனை விட்டு விலகிடு. அதுவே உனக்கு நன்மை. மறுபிறப்பு மனிதர்களுக்கு இருப்பது போல பிற உயிர்களுக்கும் இருக்கின்றதா? உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் மறுபிறப்பு இருக்குது. அந்த மறுபிறப்பினுடைய தொடர்ச்சி தான் மனிதன் ஒரே மாதிரி இருப்பதில்லை. போன பிறவியில் ஒருத்தன் புலியாக இருந்திருப்பான், இந்த பிறவியில் அவன் மனுஷனாக பிறந்திருப்பான். அப்போது தோற்றங்கள் மனித உடல் தான், பார்க்கறதுக்கு மனுஷன்தான். ஆனால் செயல்களும் அவனுடைய கோபமும் புலியினுடைய வேகத்திலேயே இருக்கும். அப்போது அவன் எதிலிருந்து வந்தானோ அதுக்கேற்ற குணாதிசயங்களோட உடல் மனிதன்தான். ஆனால் அவனுடைய குணாதிசயங்கள் அவனுடைய செயல்பாடுகள் மிருக செயலாக்கும்.
அதனால தான் நம்ம பேச்சு வாக்கில் சொல்லுவோம், என்னடா மிருகம் மாதிரி இருக்கிறேடா அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம்? யார் பார்த்தான்? மிருகத்திலிருந்து வந்தவன் தான் இவன். அதனால தான் திருவாசகத்தில் சொல்வார், புல்லாகி பூண்டாகி புழுவாகி பல்லுயிராயாகின்வார். அப்போ எல்லா உயிர்களும் தொடர்ச்சியாக தான் வந்துக்கின்னு இருக்குது. ஆனால் இதை சிந்திச்சு பார்க்கணும். இதை ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது சாதாரணமான விஷயங்கள் இல்லை. இத்தனை உயிர்களும் தாண்டி 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 வந்து மனித உருவத்தில் நிற்கிற இந்த மனித உருவம் எதுக்காக கிடைச்சதுன்னா, இந்த மனித உருவத்தை இறைவனோட கலக்கிறதுக்காக வந்த உருவம் இது. ஆனால் இவன் இறைவனோட கலக்க விருப்பம் இல்லாமல் உலக வாழ்க்கை மீது பற்று கொண்டு உலகத்திலேயே பிறந்து பிறந்து ஓண்டுக்குன்னு இருக்கிறான். இவன் இன்னைக்கு மனிதனாக பிறந்தான், நாளைக்கு மிருகமாகவும் பிறப்பான். ஏனென்றால் மனிதனுடைய உடல் மேலே பற்று. உடல் அழிய போகிற பொருள். அந்த உடல் அழிஞ்சதுனால் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டி வச்சுன்னு வாழ்ந்துன்னு இருக்கிறீங்க. இந்த வீடு நீங்கள் கட்டின வீடு தான். ஒரு 30 வருஷம் பொறுத்து அந்த வீடு அப்படியே இருக்குமா? இடிஞ்சு விழும். அப்போ விழும்போது நான் கட்டின வீடு விழாதுன்னு இருந்தீங்களா, அதில் மாட்டிக்கின்னு மரணம் அடையுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த வீடு நம்ம கட்டின வீடு தான், ஆனால் இடியறதுக்கு முன்னே இன்னொரு வீடை கட்டணும்னு முடிவு பண்ணி கட்டிக்கணும். அப்போது இந்த வீடு இடியும் போது சுபிட்சமான வாழ்க்கையை வேறு வீட்டில் போய் வாழலாம். அது மாதிரி இந்த உடலுன்ற வீட்டுக்குள்ளே இருந்துக்கின்னு உயிரின்ற உங்களை பிடிச்சிக்கினீங்கன்னா உங்களுக்கு மறுபிறப்பு கிடையாது. இறைவனோட கலக்கலாம். ஆனால் உடல் மீது பற்று வைத்து வாழற அத்தனை பேருக்குமே எந்த பிறப்பு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இறந்த உடனே அந்த ஆன்மாவுக்கு ஒரு உடல் தேவைப்படுது. உடல் இல்லாத உயிர் எங்காது, உயிர் இல்லாத உடல் எங்காது. அப்போது ரெண்டும் இணைஞ்சதான், நியூட்ரல் பேஸ் மாதிரி இது. அப்போது இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு பிரிஞ்ச உடனே இன்னொரு உடல் தேவை. அதுக்கு தங்கிறதுக்கு எந்த உடல், நாயோ பேயோ எதுவோ ஒன்று அதுக்குள்ளே பூந்து அது ஏக்கம் நடத்தணும். அப்போது மறுபிறப்புன்றது சுயற்சி. ஆனால் மறுபிறப்பில் முடிவான பிறப்பு, மறுபிறப்பு வேணான்னு நிற்கிறது மனித பிறப்பு. இதை உணராமல் ஆசையில் அலையிறதால நம்ம இங்கேயே பிறந்து பிறந்து மாண்டு போகிறோம். அதனால்தான் சிவவாக்கியர் சொன்னார், மூலமான குளத்திலே முளைத்து எழுந்த கோரையை காலமே எழுந்து 4 கட்டு அறுப்பிராகில் பாலனாகி வாழலாம் பரபிரம்மமாகலாம்னாரு. ஒரு மனிதனாக பிறந்தவன் காலையில் எழுந்து ஒரு மணி நேரம் தன்னுடைய உயிரையே நினச்சி தியானம் பண்ணும்போது உன்னுடைய பாவங்கள் அழிக்கப்படுது, நீ இறைவனோட கலந்து வாழலாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எத்தனை மகான்கள் சொல்லி கேட்கல, நான் சொல்லி தானே கேட்க போகிறாங்க. அதனால் இந்த உலகம் போகிற போக்கு அப்படி இருக்குது. இதை நம்ம தடை போட முடியாது. அது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு. நன்மைகளை சொல்கிறது நம்ம வேலை, அவங்க அதை எடுக்காத அவங்களுடைய விருப்பம் அது. அதனால் நம்ம சொல்கிறோம். உலகில் இன்பம் தேடி பிறக்கும் உயிர்களை இன்பம் அளவாக பெற்றால் போதுமென்று கட்டுப்படுத்துவது நியாயமா? அது இயற்கைக்கு முரண்தானே? இன்பம் என்பதற்கு அளவே கிடையாது. இவனுடைய மனம்தான் அதுக்கு அளவு வைக்கிது. இன்பத்துக்கு ஏது அளவு? இன்பம் 2 இன்பம் உண்டு, சிற்றின்பம் பேரின்பம். சிற்றின்பம் என்பது என்ன, பேரின்பம் என்பது என்ன? இறைவனுடைய திருவடியில் பணியும் போது, இறைவனோட கலந்து வாழும்போது பேரின்பம், அது அழியா இன்பம். உலகத்தில் ஒரு வீடு கட்டிட்ட ஒரு இன்பம், சிற்றின்பம், திருப்பி அது அன்னைக்கோடு முடிஞ்சது. ஒரு கல்யாணம் பண்ணிட்ட, அது ஒரு மனைவி வந்துட்டா ஒரு இன்பம், சிற்றின்பம், அது அன்னையோட முடிஞ்சது. இப்படி சிற்றின்பம் இகத்தை சார்ந்தது, பேரின்பம் பரத்தை சார்ந்தது. அப்போது இன்பத்தில் அது சின்ன இன்பம் பெரிய இன்பம் அப்படின்றதே இல்லை. உன்னுடைய மனம்தான் அதை சின்னதாக பெருசான்றதை நிர்ணயிக்கிறதே தவிர இன்பத்தில் ஒரு நிர்ணயமே கிடையாது. நீ பெற்ற இன்பம் உனக்கு பேரின்பமாக இருக்க நீ வழி தேடிக்கணுமே தவிர, சிற்றின்பத்திலேயே சிற்றின்பம் அவசியம் உலகத்துக்கு. ஆனால் வாழ்க்கையே சிற்றின்பமாக இருக்கக்கூடாது. பேரின்பத்தை அடையணுன்ற நிலையோடு உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடங்கினா கண்டிப்பாக எல்லாராலேயும் முடியும். இறைவனின் பொது படைப்பான உலக மனிதர்களிடையே ஏன் இத்தனை முரண்பாடு? இறைவன் படைக்கும்போது எல்லோருக்கும் சுத்தமான மனசை வச்சு தான் படைத்தான், ஆன்மாவை வச்சு தான் படைத்தான். ஆனால் மனிதன் உலகத்தில் வாழும்போது ஆசைன்ற மனம் துவங்கிடுச்சு. அந்த மனத்தில் சித்தம் புத்தி அகங்காரம் மனம் அந்த காரணம்னு பேர் இதுக்கு. இது 4ம் இருந்து 5 புலன்களும் சேர்ந்து இதை உலகத்தில் பல காட்சிகளை காணுது.
அதுக்கு மனசுக்கு எந்தெந்த காட்சிகள் விரும்புதோ அது ஏற்றா போல் அது வாழ துவங்குது. அப்போ துன்பங்கள் வருது. எல்லோருக்கும் ஒரே மனம் இல்லை, எல்லோரும் ஒரு தாய்கிட்ட பிறக்கலை, எல்லாரும் ஒரு தகப்பன் இல்லை. அப்போது அந்த தாயும் தகப்பனுடைய எண்ணங்களுக்கு ஏற்றாப்போல் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வு அமையுது. அதனால் செயல்கள் அமையுது. நல்ல தாய் தகப்பனுடைய நல்ல எண்ணங்களால் பிறந்த குழந்தைகள் நல்ல எண்ணங்களையே வளர்த்து நல்ல வழியிலேயே போய் துன்பமற்ற வாழ்க்கை வாழுது. ஆனால் தீய தாய் தகப்பனுடைய எண்ணங்களால் தீய குழந்தைகள் பிறந்து அதனுடைய எண்ணங்கள் தீய செயல்களில் போய் துன்பத்தை அடையுது. இதுதான் அதுக்கு அடிப்படையாக இருக்குது. குருஜி, நாணம் பெண்ணுக்குரிய குணம், அது ஆணுக்கும் பொருந்துமா? பொருந்தாது. ஏனென்றால் நாணம் என்பது என்ன? வெட்கம். ஏன் பெண்ணுக்கு வெட்கம்? உடலினுடைய அமைப்பு, பெண்ணுனுடைய உடல் அமைப்பு வேறு, ஆணுனுடைய உடல் அமைப்பு வேறு. ஒரு ஆண் சாதாரணமாக ஒரு வேஷ்டியை கட்டிக்கணும், ஒரு பேண்ட்டை போட்டணும், ரோட்டில் வந்துட முடியும். ஒரு பெண்ணு பாவாடை கட்டிக்கணும் வந்துட முடியுமா? வர முடியாது. அப்போது அந்த நாணம்ன்ற செயல்தான் அந்த பெண்ணை காத்து நிற்குது, மறைத்து நிற்குது. அப்போது பெண்ணினுடைய ஞானம் உயர்ந்தது, ஆணுக்கு அது கிடையாது. அதனால் பெண்ணினுடைய ஞானம் வேறு, ஆணுனுடைய நிலை வேறு. விலங்குகளுக்கும் பாவ புண்ணியம் உண்டா? எல்லாத்துக்கும் உண்டு. அதனுடைய செயலுக்கு ஏற்ற மறுபிறவியே கிடைக்கிது. இப்போது ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மாணிக்கம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. அந்த மாணிக்கம்ன்ற பொருள் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா பாம்புனுடைய விஷத்துலேருந்து எடுக்கிறாங்கன்றாங்க. அப்போது அந்த பாம்புனுடைய விஷம், எல்லா பாம்புலேயும் மாணிக்கம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஒரு பாம்பு தன்னுடைய விஷத்தை உடலுக்குள்ளே வச்சிருந்தோம், அது எதையுமே கடிக்காமல் அந்த விஷத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கும்போது அந்த விஷம்தான் மாணிக்கமாக மாறுது. அப்போது அந்த மாணிக்கமாக மாறக்கூடிய காலத்தில் அந்த பாம்புனுடைய நிலை எப்படி அப்படின்னா, அந்த பாம்பு நாளுக்கு நாள் குறுகி போடும். அப்போ தான் அந்த மாணிக்க ஒளி பிறக்கும். அதை மாதிரி ஒவ்வொன்றுலேயும் இந்த மாதிரியான ஆற்றல் இருக்குது. அப்போது அந்த பாம்புனுடைய மாணிக்கம் இந்த உலகத்துக்கு எவ்வளோ உபயோகப்படுது? பாம்புனுடைய விஷமே மாணிக்கமாக வந்து இந்த உலகத்தில் உபயோகப்படுதுன்னா மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கணும்? இதை சிந்தித்து வாழுங்க. அது உங்களுக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது. சடங்கு சம்பிரதாயங்கள் இறைவனை மகிழ்ச்சிப்படுத்துமா? சடங்கு சம்பிரதாயங்கள் இறைவனை மகிழ்ச்சிப்படுத்தாது. ஏன்னா இறைவன்றது யாருன்னே தெரியாத சடங்கு சம்பிரதாயங்கள் பண்ணிக்கின்னு இருக்குது. ஆனால் இந்த சடங்கு சம்பிரதாயத்தால் இறைவன் மகிழ்கிறானோ இல்லையோ உங்களுடைய மனம் மகிழும். அதற்காக செய்யப்படுறது தான் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள். இந்த சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே இல்லை. புகழும் பெருமையும் இல்லாத அருள் வாழ்க்கை சுமைதானே? புகழும் என்ன கேட்டுங்க? புகழும் பெருமையும் இல்லாத அருள் வாழ்க்கை. புகழும் பெருமையும் உணர்ந்து வாழ்கிறவன் வாழ்க்கை சுமை. புகழையும் பெருமையும் ஒதிரி வாழறவன் வாழ்க்கை பெருமைக்குரிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழறது சிறப்பான வாழ்வு.